ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தமிழ் இன்ஃபோ. நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ரயில்வே துறைன்னு பார்த்தீங்கன்னா 32,000 மேல ஜாப் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு ஏன் இவ்வளவு டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும். இதை தவிர நீங்க ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு எது முடிச்சிருந்தாலுமே இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். 2025 பார்த்தீங்கன்னா இதை பத்தி ஒரு ஷார்ட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா 2025 அதாவது ஜனவரி மந்த்ல பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கான டீடைல் நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். என்னையில இருந்து பாத்தீங்கன்னா 23/1/2025 இந்த டேட்ல இருந்துட்டு 22/2/2025 இந்த டேட்டுக்குள்ள நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ண வீடியோமே நம்ம சேனல் அப்டேட் பண்றோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 67 பேஜஸ் இருக்குங்க. ரொம்ப டீட்டெயிலாவே கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்துட்டு என்ன மெயினா தேவையோ அதை மட்டும் பார்த்துப்போம். டோட்டல் வேகன்சின்னு பாத்தீங்கன்னா 32,438 வேகன்சி இருக்கு. இந்த வேகன்சி பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இதுல நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2,694 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18ல இருந்து 36 வயசு வரையும் உள்ளவங்க இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் தான் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. இது வந்துட்டு காமனாவே எல்லாருக்குமே கொடுத்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா COVID-19 பேண்டமிக்னால பாத்தீங்கன்னா இந்த டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. இல்லைன்னா காமனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18ல இருந்து 33 வயசு வரையும் தான் கொடுப்பாங்க. இந்த டைம் மட்டும் தான் பாத்தீங்கன்னா 18ல இருந்து 36 வயசு வரையும் கொடுத்திருக்காங்க. நீங்க வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அப்படின்னா, அதாவது குரூப் டில வந்துட்டு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா இதுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18ல இருந்து 33 வயசு வரையும் தான் கொடுப்பாங்க. இது இல்லாம ஏஜ் ரிலாக்சேஷனுமே கொடுத்திருக்காங்க. அதாவது கம்யூனிட்டி வரையும் வந்துட்டு எவ்வளவு ஏஜ் ரிலாக்சேஷன் காமனா கொடுப்பாங்களோ அதையுமே கொடுத்திருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்டி ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்கு. இதுக்கான சேலரியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 1 கேட்டகரி, அதாவது பாத்தீங்கன்னா 7th CPC படி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி இருக்கும். இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 பாத்தீங்கன்னா பேசிக் பே கொடுக்குறாங்க. இது வந்துட்டு ஜஸ்ட் பேசிக் பே தான். இது இல்லாம அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 25,000ல இருந்து 30,000 பாத்தீங்கன்னா பர் மந்த்லி உங்களுக்கு சேலரி வாங்க முடியும். இந்த ஜாபுக்கு அப்ரெண்டிஸ் முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் கிடையாது. அதாவது காமனா பாத்தீங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் யாராவது முடிச்சிருப்பாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க. அவ்வளவுதான். அதை தவிர மத்த எல்லாருமே வந்துட்டு இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ரயில்வே துறையில யாராலும் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த பெனிஃபிட்ஸ். இதை தவிர மத்த அப்ரெண்டிஸ்ஷிப் எல்லாம் முடிச்சிருப்பாங்க, அது டிப்ளமோ இன்ஜினியரிங் சொல்லி முடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா வேலை கிடையாது. இதுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 1/1/2025 இந்த டேட்டுக்குள்ள அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஏஜ் லிமிட் வந்து மீட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் வந்துட்டு தாராளமா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் ஓரியன்டா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்க கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் இதை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா கண்டக்ட் பண்றாங்க. இது வந்துட்டு 4 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபைனலா பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஏஜ் லிமிட் இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. காமனா பாத்தீங்கன்னா 18ல இருந்து 33 வயசு தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா 18ல இருந்து 36 வயசு வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்மலா வந்துட்டு எவ்வளவு ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குமோ அது எல்லாமே கொடுத்திருக்காங்க. காமனா பார்த்தோன்னா உங்களுக்கு ஓபிசிக்கு 3 இயர்ஸ், SC/ST 5 இயர்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன் டிசபிலிட்டி பர்சன், அப்புறம் எக்ஸர்விஸ்மென்ட் சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்துட்டு எவ்வளவு ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குமோ அதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு எந்த டேட்ல பிறந்த வந்துட்டு அப்ளை பண்ணணும்னு சொல்லி டீட்டெயிலாவே கொடுத்திருக்காங்க பாருங்க. 18ல இருந்து 36 வயசு சொல்லிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா UR EWS கேட்டகரியில பாத்தீங்கன்னா 2/1/1989 இந்த டேட் இல்லைன்னா இதுக்கு பிறகு பிறந்தவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த ஜாப் வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி OBCல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2/1/1986 இந்த டேட்டுக்கு பிறகு பிறந்தவங்க தான் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி SC/ST பாத்தீங்கன்னா 2/1/1994 இந்த டேட்டுக்கு யாரான பிறகு பிறந்திருக்காங்களோ, அதாவது இந்த டேட் அதுக்கு பிறகு பிறந்தவங்க இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்துட்டு 500 ரூபா வந்துட்டு எக்ஸாமினேஷன் ஃபீஸா வாங்குறாங்க. இதை தவிர பாத்தீங்கன்னா பர்சன் டிசபிலிட்டி பர்சன், அதுக்கப்புறம் ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா SC/ST, மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 250 ரூபா பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸா வாங்குறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்துட்டு நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு பே பண்ணிடணும். ஆனா எக்ஸாமினேஷன் நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா 400 ரூபா வந்துட்டு ரீஃபண்ட் பண்றாங்க. இதுவே வந்துட்டு நீங்க 250 ரூபா பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 250 ரூபாய் பாத்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்றாங்க. இது என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒன்ஸ் அந்த எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணா மட்டுமே போதும். அதுல வந்துட்டு பாஸ் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 400 ரூபா வந்துட்டு ரீஃபண்ட் பண்றாங்க. இதை தவிர மத்த கேட்டகரிக்கு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா 250 வந்துட்டு ரீஃபண்ட் பண்றாங்க. இதுக்கான ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும், CPT டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் டைமிங் பாத்தீங்கன்னா 90 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸ் ஓரியன்டா பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். மேத்தமேட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இதுல பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் இருக்கும்.
டோட்டலா பாத்தீங்கன்னா 100 மார்க் வந்துட்டு கண்டக்ட் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்குமே இருக்குங்க. அதாவது ரேங்க் ஆன்சர் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 1/3 அப்படிங்கிற அடிப்படையில நெகட்டிவ் மார்க் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அதனால உங்களுக்கு வந்துட்டு என்ன கொஸ்டின் தெரியுமோ அதை மட்டுமே நீங்க அட்டன் பண்ணுங்க. இந்த டெஸ்ட்டுக்கான மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் பாத்தீங்கன்னா யூஆருக்கு வந்துட்டு 40%, இடபிள்யூஎஸ்க்கு 40, ஓபிசி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 30% மார்க் எடுத்தாலே போதும். இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு மினிமம் பர்சன்டேஜ் மார்க் தான், அதாவது ஷார்ட் லிஸ்ட் பண்றதுக்கு. இதுக்கான சிலபஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா சிலபஸுமே கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலா ஒரு செக் பண்ணி பாத்துக்கோங்க. எடுத்து பார்த்தோம்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். இதுல பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்துட்டு 35 கிலோ வெயிட்டை வந்துட்டு 100 மீட்டர் தூரம் வந்துட்டு கொண்டு போகணும். எவ்வளவு நேரத்துல அப்படின்னா 2 நிமிஷத்துல கொண்டு போகணும். சோ இதை வந்துட்டு ஒன்ஸ் கேரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அது கீழே வைக்காம கொண்டு போகணும். இதுவே பெண்களா இருந்தாங்க அப்படின்னா 20 கிலோ வெயிட் வந்துட்டு 100 மீட்டர் கொண்டு போகணும். எவ்வளவு நேரத்துல 2 நிமிஷத்துல கொண்டு போகணும். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் கேரி பண்ணிட்டாங்க அப்படின்னா கீழே வந்துட்டு வைக்க கூடாது. அதே மாதிரி ஆண்கள் பாத்தீங்கன்னா 1000 மீட்டர் வந்துட்டு 4 நிமிஷம் 15 செகண்ட் வந்துட்டு கிராஸ் பண்ணணும். இதுவே பெண்களா இருந்தாங்க அப்படின்னா 1000 மீட்டர் வந்துட்டு 5 minutes 40 செகண்ட் வந்துட்டு கிராஸ் பண்ணணும். இந்த ஜாபுக்கு நம்ம ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். நம்மளுடைய சென்னை சதர்ன் ரீஜன் பார்த்தோம்னா RRB சென்னை கவர்மெண்ட் இந்த வெப்சைட் தான் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணணும். இந்த ஜாபுக்கான போஸ்டிங் பாத்தீங்கன்னா 14 வகையான போஸ்டிங்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கேட்டகரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிகமா வந்துட்டு என்ன எடுப்பாங்கன்னா பாயிண்ட்ஸ்மேன் ட்ராக்மேன் இதுக்கு தான் பாத்தீங்கன்னா அதிகமான வேகன்சிஸ் இருக்கு. இதுக்கான குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அப்படி இல்லைன்னா ITI முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை NAC அப்படின்னு சொல்லுவாங்க. இது இருந்தா கூட நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டலா பார்த்தோன்னா 32,000 மேலே ஜாப் வேகன்சி இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீஜன் வரைய பிரிச்சிருக்காங்க. நம்மளுடைய சதர்ன் ரீஜன் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு 2694 ஜாப் வேகன்சிஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 14 வகையான கேட்டகரிஸ் இருக்கு. அதாவது 14 வகையான போஸ்டிங் இருக்கு. இதுல வந்துட்டு அதிகமான வேகன்சி பாத்தீங்கன்னா ட்ராக் மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா 1129 வேகன்சிஸ் இருக்கு. இது என்ன மாதிரி ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ட்ராக் வந்து மெயின்டைன் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ்மேன் இதுல பாத்தீங்கன்னா 199 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இந்த சிக்னல் டிராஃபிக்ல என்ன காமிப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த கொடியெல்லாம் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 445 வேகன்சி இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் கேரேஜ் அதுல பாத்தீங்கன்னா 333 வேகன்சி இருக்கு. சோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மேஜரா அதிகமா உள்ளது. மத்த எல்லாமே வேகன்சி கொடுத்துருக்காங்க. சோ நமக்கு வந்துட்டு 2694 ஜாப் வேகன்சி வந்துட்டு இந்த இயர் கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி பார்த்தோம்னா பர்சன் வித் டிசபிலிட்டி பர்சனுக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கான மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா 13 ரீஜனல் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜ்மே கொடுத்துருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் நம்ம தமிழ்லயே வந்துட்டு எழுதிக்கலாம். இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் பாத்தீங்கன்னா இப்போ வரையும் அவங்க என்னென்ன அனௌன்ஸ் பண்ணல. சோ லேட்டரா தான் பாத்தீங்கன்னா அதாவது அட்மிட் கார்டு வரும்போது தான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எங்க எக்ஸாமினேஷன் சென்டர்னே தெரியும். இந்த ஜாபுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ண வீடியோவை நம்ம சேனல் அப்டேட் பண்றோம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.